பொறுங்க. இந்த வீடியோல நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிக்கவும் செய்யலாம், பிடிக்காமலும் போலாம். ஆனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மார்ச் எலெக்ஷன்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அண்டை மாநிலமா இருக்கிற கேரளாவுல நாயர் சமூகம் வந்து இருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம ஆந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட்டி சமூகம் வந்து இருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம கர்நாடகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவுடா சமூகம் வந்து இருக்காங்க. சோ இதே மாதிரி இந்தியாவுல நிறைய மாநிலங்கள் வந்து இருக்கு. சோ நிறைய சமூகங்கள் வந்து இருக்கு. ஆனா இந்தியாவுல பெரும்பாலான மாநிலங்கள் தங்களோட பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை இன்னும் போட்டுக்கிட்டு வராங்க. சோ ஒரே ஒரு மாநிலத்தை தவிர அதுதான் நம்ம தமிழ்நாடு. சோ அதை வந்து நம்ம பெருமையா சொல்லலாம். ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் குடிகளோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சமூகங்களோட பேரை மட்டும் அழிச்சிட்டு வெளி மாநிலத்திலிருந்து வந்த ஒரு சமூகத்தோட பேரை மட்டும் ஃபுல்லா வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அப்படிங்கறத நான் ஓபனா சொல்லுவேன். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கோயம்புத்தூர்ல ரீசெண்டா ஒரு மேம்பாலம் வந்து ஓபன் பண்ணாங்க. சோ அந்த பாலத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடி நாயுடு மேம்பாலம். சோ இதுல என்ன சாதி பேர் இருக்கு அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஒரு சில சமூகங்களோட தலைவர்களோட பேரை ஃபுல்லா வந்து வைக்கிறாங்க. ஆனா சில தலைவர்களோட பேரை வந்து ஃபுல்லா வைக்கிறது இல்ல. சோ இப்போ வந்து இந்த வீடியோ நான் ஏன் போஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு வந்து புரிய வந்திருக்கும். சோ இந்த நேரத்துல நான் ஏன் போஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த மாசம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மே ஆர் ஏப்ரல்ல கண்டிப்பா எலெக்ஷன் வந்து வரும். சோ இதற்கு நீங்க தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களோட வாக்க கரெக்டா செலுத்துங்க, உங்களுக்கான உரிமை எளிமையா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சது. சோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. சோ மறக்காம நம்ம மார்ச் எலெக்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.